நாம் ஆபிரகாமுடைய சந்ததியா என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். இதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்கலாம். பிரியமானவர்களே, காம், சேமு, யாப்பேத்து என்று சொல்லப்படுகிற நோவாவுடைய சந்ததியிலிருந்தால் மனித வர்க்கங்கள் உண்டானது. அதிலிருந்து வந்தது தான் அநேக ஜாதிகள். இப்பொழுது ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறதும் அதிலிருந்து வந்தது தான். இப்பொழுது கவனிங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாய் உன் சந்ததியை கடல் மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தார். அதனாலே தேவன் ஆபிரகாமுடைய சந்ததிகளை வாக்களிப்பேன் என்று சொன்னதின் மித்தமாக ஆபிரகாம் எங்கெல்லாம் தன் பிள்ளையை பெறுகிறானோ அங்கெல்லாம் அந்த சந்ததியானது உருவானது. அதையெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டார். அதில் தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பிரியமான தேவஜனமே, முதலாவது சந்ததி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆகார். இந்த ஆகார் ஒரு அடிமைப்பெண். இந்த அடிமைப்பெண் மூலமாக இஸ்மவேல் சந்ததி, ஆபிரகாம் மூலமாக அடிமைப்பெண் மூலமாக இஸ்மவேல் சந்ததி, முதலாவது சந்ததி வெளியாக்கப்பட்டது. அதுவும் ஆபிரகாமுடைய வித்து தான். அதையும் நீங்கள் யாராலும் மாற்ற முடியாது. அதே போல பிரியமான தேவஜனமே, இரண்டாவது சாராளுடைய வித்து. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்தவர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு தான் முக்கியமாக தேவன் வெளிப்பட்டது. ஏனென்றால் அங்கு தான் யூதா கோத்திரத்து சிங்கமானது அங்கே தான் வருகிறது. நல்லா கவனிக்க வேண்டும் பிரியமான தேவஜன்ம. அந்த இடத்துல இரண்டாவது பட்சமாக வந்தது அதாவது சாராளுடைய சந்ததி. மூன்றாவது, சாராள் மரித்த பின்னாடி அவன் புறஜாதி தேசத்தில் போய் புறஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். புறஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டதுனாலே அவன் அந்த புறஜாதியின் மத்தியிலே அவனுடைய வித்து எங்கெல்லாம் கடந்து போனதோ அங்கெல்லாம் தேவனுடைய கண் நோக்கம் பார்த்து கொண்டே வந்தது. அப்படியாக வந்தவர்கள்தான் நிச்சயமாக புறஜாதியிலே இருந்து புறஜாதி மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். கவனிங்கள், இது ஒரு தொலைநோக்கு பார்வை போல இருக்கும். அதனாலே பிரியமான தேவஜனமே, நாம் அனைவருமே தேவனை தெரிந்து கொண்டவர்களானால் அந்த வழியிலிருந்து வந்தவர்கள் என்பதை முதல்ல உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். Glory to God.